இல்லை இது இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஏன்னா நீங்க மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வருவது தான் 100க்கு 90 விழுக்காடு நேர்மையா வாக்குப்பதிவு நடக்க வாய்ப்பு இருக்கு. 100க்கு முழுமையா நான் சொல்ல மாட்டேன், இருக்கிறதுல கொஞ்சம் நேர்மை. காங்கிரஸ் எதுக்குது, திமுக எதிர்க்குது, சரி. அந்த வாக்கு எந்திரத்தை ஏன் நீங்க எதுக்கல? உலகத்துல எந்தெந்த நாடு வாக்கு எந்திரத்தை வச்சிருக்குன்னு பார்ப்போம். எந்தெந்த நாடு? பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, இந்தியா வச்சிருந்துச்சு, நைஜீரியா வச்சிருந்துச்சு. பங்களாதேஷ் அண்மையில கடந்த தேர்தலில் இருந்து விட்டுருச்சு. இப்போ இந்தியா மட்டும்தான் அதை பெரிய ஊழல்ல பெருத்த நாடுகள். இந்த நாடுகள் இது மட்டும்தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. உலகத்தில் எந்த நாடு வச்சிருக்கு? எல்லா நாட்டையும் முன்மாதிரி சொல்றீங்க, இதை ஏன் நீங்க இன்னும் வச்சு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க? இப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மட்டும் வாக்குப்பதிவு நேர்மையா நடந்துச்சுன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? சரி, நீங்க குளத்தூர்ல 9500 ஓட்டுக்கு மேல கள்ள பதிவு இதுல தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு வட இந்தியாவில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின். அதுக்கு அவர் பதில் என்ன? அதையே நீங்க ஊடகவியலாளர் கேட்காம இருக்கிறீங்க. மொத்தமாவே இதுல மாறுதல் வேணுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். பீகாருக்கு போறதுனால அது ஒளிஞ்சிருமா என்ன? இது ஒரு அரசு.